കരങ്ങൾ ദൈവനെ സ്തോത്രിക്കുന്നു. വീണ്ടും ഒരു മുறை உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய வசனத்தில் இருந்து பேசவும் எனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு உடன் ஊழியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நல்ல சாட்சிகளை கேட்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்தார். தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதல் உண்டு. Wherever the Spirit of God is, there is liberty. Praise the Lord. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ദേവ ആവിയാനവർ എங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதல் உண்டு. Praise the Lord. You see, Bible says, if 2 or 3 are gathered in Jesus, in the name of Jesus, Jesus would come in the midst. So we do believe that the Spirit of God is in our midst tonight. Praise the Lord. Right. Let me share with you from the Gospel of God, John. യോവാൻ എഴുതുന്ന സുവിശേഷം 19-ാമത് അധികാരം 30-ാമത് വചനത്തിൽ ഇരുന്ന് ചില വിഷയങ്ങളെ ധ്യാനിപ്പோம். യോവാൻ എഴുതുന്ന സുവിശേഷം 19-ാമത് അധികാരം அதனுடைய 30-ாமது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடித்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஆமென். Praise the Lord. கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் கூட ஜனத்தோடு பேச வேணும் ஐயா. நீங்கள் பேசாமல் விட்டால் அடியானுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஜனங்கள் உங்களுடையது, அடியான் உங்களுடையது, இந்த சபை உங்களுடையது. கர்த்தாவே, தேவ ஆவியானவரே, தயவு செய்து இதுவரை யாராவது கர்த்தாவே இந்த மாலை வேளையில் கூட இதுவரையும் சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் யாராவது இந்த மாலை வேளையில் இங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் தேவாவியானவர் தயவாய் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். தேவன் அவர்களுக்காய் செய்ததான காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை அவருடைய வாழ்க்கையிலே பகிர்ந்து கொடுக்கும். ஜெபத்தை கேட்டபடினால ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இங்க நாங்க வாசிச்சோம் பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே இருக்கிறதான நேரத்தில் கடைசி வார்த்தையாக சொன்னார், எல்லாம் முடிந்து விட்டது. Praise the Lord. ஏது முடிந்தது? Jesus, when he was on the cross, கடைசி வார்த்தையாக அவர் சொன்னார், எல்லாமே முடிந்து விட்டது. என்ன நோக்கத்தோடு கூட பிதாவாகி ஆமென் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தாரோ அந்த நோக்கம் பூமியிலே செய்து முடித்ததுக்கு பின்பதாக கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து சொல்றார், முடிந்து விட்டது. என்ன நோக்கத்தோடு கூட பிதாவானவர் குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் முடிந்து விட்டது. தைரியத்தோட கர்த்தர் இயேசு சொன்னார், it is finished. அது முடிந்து விட்டது. இந்த நாளிலும் எதைத்தான் ஆண்டவர் முடிந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லித்தான் சில விஷயங்களை வேகமாக நாங்கள் சிந்திக்க போறோம். ஐசாயா chapter 53 verses 5. வேகமாக ஐசாயா chapter 53 verses 5. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். Praise the Lord. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அறையப்பட்டதுக்கு காரணம், மரித்ததுக்கு காரணம் எங்களுடைய மீறுதலுக்காக. Praise the Lord. பாவம் என்று சொல்லுகிற காரியத்திலேயும் கூட 5 விதமான கேட்டகரி இருக்கிறது. ஒன்று பாவம், இரண்டாவது லங்கனம் என்று மீறுதல், மூன்றாவது அக்கிரமம் என்று சொல்வார்களே அதிக்கிரமம் என்று மலையாளத்தில் சொல்லுவோம், அக்கிரமம் என்று சொல்லுவோம். நாலாவது அதர்மம் என்று சொல்லுவோம், தர்மம். 5வது ஒரு விஷயம் இருக்குது, காபட்டி. 32வது சங்கீதம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. Psalms chapter 32 verses 1 and 2. வேகம் உதவி செய்யுங்க. எவனுடைய பாவங்களுடைய 5 கேட்டகரியிலே ஒன்று, முதலாவது எவனுடைய மீறுதல், இரண்டாவது எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவத்தினுடைய 3வது கேட்டகரி அக்கிரமம். அடுத்தது
நாலாவது பாருங்க, ஆவியிலே கபடம். 5 விதமான பாவங்கள். பாவம் என்று சொல்லுகிறது ஒன்றாயிருக்கும், ஆனாலும் கூட 5 விதமாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது பாவம். அந்த பாவம் என்கிறதான காரியம் மனிதனுடைய இயற்கையிலே பிறந்த போதே மனிதனுக்குள்ளே அந்த பாவ செயல்கள் இருக்குகிறது. ஸ்தோத்திரம். என்னுடைய சிறு பிள்ளை, அவனுக்கு 4 வயது. அவன் வளர்ந்து வருகிறதான நேரத்தில் தம்பி இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளவனே கொஞ்சம் ஏசிட்டோண்டு சொன்னாலும் கூட நாங்கள் இந்த பக்கம் திரும்பும் போது அவனுடைய கை திருப்பி அதே காரியத்துக்கு தான் செய்ய போறான் இல்லைங்களா என்று சொன்னா, அவனுக்கு இது செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனா அவனுக்குள்ள அந்த பாவ சுபாவம் இருக்குகிறது. Praise the Lord. இது இயற்கையாகவே மனிதன் ஆதாம் பாவம் செய்தபடினாலே, அந்த பாவ பூமியில நாங்கள் வாழ்கிறபடினாலே, பிசாசானவன் இந்த பூமி ஆதிபத்தியம் செய்கிறபடினாலே, இந்த பாவ பூமியில நானோ எங்களுடைய பிள்ளைகளோ பிறந்தாலும் எங்களுடைய 51வது சங்கீதத்திலே 5வது வசனத்திலே கூட நாங்கள் இப்படி வாசிக்கிறோம், என்னுடைய தாயின் கர்ப்பத்திலே, எப்படிங்க தமிழ்ல ஏதோ சொல்லுவோம், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னே பாவத்திலே கர்ப்பம். அப்போ உலகத்திலே நாங்கள் வரும்போது இந்த பாவத்திலே தான் நாங்கள் வந்து பிறக்குகிறோம். Praise the Lord. ஆனா வளர்ந்து வரும்போது சில காரியங்கள் எங்களுக்கு தவறு என்று சொல்லி தாய் தகப்பவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படி சொல்லிக் கொடுத்ததான காரியத்தை நான் தெரிந்து கொண்டு மீறும் போது அது மீறுதலாய் மாறுகிறது. Praise the Lord. முதலாவது பாவம் அதனுடைய இயற்கையாகவே எனக்கு இருக்கிறது. இரண்டாவது அது மீறுதலாய் மாறுகிறது. 32ஆம் சங்கீதத்தில் எழுதி இருக்கிறது, மீறுதலாய் மாறுகிறது. மூன்றாவது விஷயம் என்ன சொல்லுங்க, அக்கிரமம். Praise the Lord. நாலாவது விஷயம் அதர்மம். ஐந்தாவது விஷயம் காபட்யம். 32ஆம் சங்கீதத்தில் என்ன தமிழ்ல என்ன சொல்லுங்க, அது கபடம். முதல் 4 காரியத்தையும் செய்ததுக்கு பிறகு ஒன்றுமே வாழ்க்கையிலே நடக்கவில்லை என்று சொல்லி கபடமாக நடக்குகிறதா 5வது பாவம். விளங்கிக் கொள்றீங்களா? இயேசு நமக்காக என்ன செய்தார் என்று சொல்லித்தான் நாங்க பார்க்கிறோம். முதலாவது அவர் எங்களுடைய பாவத்துக்காக கல்வாரியில மரித்தார். இரண்டாவது அவர் எங்களுடைய மீறுதலுக்காக மரித்தார். மூன்றாவது அவர் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக மரிக்கிறார். நாலாவது அவர் எங்களுடைய அதர்மத்துக்காக மரிக்கிறார். ஐந்தாவது அவர் எங்களுடைய கபடத்துக்காக. இந்த 5 காரியங்களும் ஒரு வசனத்திலே சொல்லப்படுகிறது, பாவம். விளங்கிக் கொள்றீங்களா? இந்த பாவம் என்று சொல்லுவான கடுமையான விஷயத்தை மனிதனே தேவனிடத்திலிருந்து பிரித்து போடுகிறதான ரொம்ப ஆபத்தான காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாய் வந்து கல்வாரியிலே அறையப்பட்டார். அவர் இந்த கல்வாரியிலே ஆமென் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுக்கு பின்பதாக கல்வாரியிலே இயேசு சொன்னார், முடிந்து விட்டது. அது எது முடிந்து விட்டது? மனிதனுடைய பாவத்துக்காக, மனிதனுடைய அக்கிரமத்துக்காக, மனிதனுடைய மீறுதலுக்காக, மனிதனுடைய அதர்மத்துக்காக, மனிதனுடைய கபடத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த பிரைஸ் பே பண்ணி வச்சிருக்கிறார். அந்த பிரைஸ் ஆல்ரெடி பே கொடுத்து விட்டார் என்றதான அந்த உறுதியில தான் ஆண்டவர் சொன்னார், முடிந்து விட்டது. Praise the Lord. இன்ற நாளிலும் கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக இயேசு கல்வாரியில மரித்தார். நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழ வேணும் என்றுதான் அந்த நோக்கத்தோடு கூட முதல் மனிதனாയ ஆதாம் பாவம் செய்து தேவனிடத்தில் இருந்து தள்ளி போனதான அந்த காரியம், தேவனிடத்தில் இருந்து அந்த வேறுபட்டு போன அந்த காரியத்தை மறுபடியுமாக மனிதனுக்கு தேவனோடு கிட்ட வர்றதுக்கு ஒரு உறவு உண்டாகிறதுக்காக கல்வாரியில் இயேசு அந்த காரியத்தை செய்தார். சீக்கிரமாக கடந்து செல்கிறேன். இரண்டாவது விஷயம் என்னென்று பாருங்க, ஐசாயா chapter 53 verses 4, 4வது வசனம். டக்குன்னு வாசிங்க.
மெய்யாகவே அவர் நம்மளோட பாடுகளை ஏற்றுக்கொண்டு, பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். Praise the Lord. രോഗങ്ങൾ என்று தமிழ்ல சொல்ல, മലയാളത്തിൽ എഴുതിയിരിക്കെ അവർ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നത്, അവൻ നമ്മുടെ സാക്ഷാൽ നമ്മുടെ രോഗങ്ങൾ അവൻ വഹിച്ചു, നമ്മുടെ വേദനകളെ അവൻ ചുമന്നു. மலையாளத்திலே எழுதியிருக்கிறதான அந்த காரியத்திலே நான் சொல்லிக்கொண்டு போறேன், நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளுங்க. பாடுகள் என்று சொல்லி இருக்கிறதான இடத்துல மலையாளத்திலே രോഗം എന്ന് சொன்னால் നോയികൾ ശരിതാണെങ്കിലേ. അപ്പോ കൽവാരിയിലെ യേശു മരിക്കുമ്പോൾ രണ്ടാമതൊരു കാര്യത്തെയും കൂടെ യേശു അതിൽ ഇൻക്ലൂഡ് பண்றாரு. അതന്നെ எங்களுடைய രോഗം, எங்களுடைய பாடுகள் இல்லைங்களா? எங்களுடைய பாடுகளுக்காக இயேசு கல்வாரியிலே மரித்தார். இந்த மாலை வேளையிலும் கூட உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பாடுகள் இருக்கு சொன்னாலும், கல்வாரியில இயேசு உங்களுடைய அந்த பாடலுக்கு, ஆமென், அந்த ரோகத்துக்காக, அந்த வருத்தத்துக்காக கல்வாரியில இயேசு மரித்து விட்டார். இயேசு உங்களுக்காக அந்த விலையை கொடுத்துட்டார். நீங்க இனிமே அது சுமக்க தேவையில்லை. நம்புங்க, இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையிலே இந்த இரவுகளில் ஜீவனாய் மாறப்போகும். உங்களோட வாழ்க்கையில இந்த இரவுகளில் அது சௌக்கியமாக, குணமாக, விடுதலாக இந்த இரவுகளில் மாறப்போகிறது என்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் அந்த விலையை கொடுத்து விட்டுட்டார். அவர் எங்களுடைய பாவத்துக்காக கல்வாரியில மரித்தார். இரண்டாவது எங்களுடைய பாடுதலுக்கு, ஆமென், எங்களுடைய டிசீஸுக்காக, தமிழ்ல என்ன சொன்னாங்க, வியாதிகளுக்காக. எப்படிப்பட்ட வியாதி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னாலும் இந்த இரவுகளில் கர்த்தர் உங்களை குணப்படுத்துவார். நான் சாட்சியாக சொல்றேன். இன்றைய நாளிலும் கூட இந்த சகோதரன் முன்னில் இருக்கிறாரே, போன வியாழக்கிழமை இந்த சகோதரன் வீட்டை வந்தாரு. கொஞ்ச நாட்களாக அந்த சகோதரனுக்கு இந்த பகுதியில் ஒரு வலி. இன்றைக்கு இந்த சகோதரன் மெய்ஷன்ல சாட்சி சொன்ன விஷயம் தான் நான் சொல்றேன். வீட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த பகுதியில ஒரே வலி. எனக்கு அடிக்கடி சொல்லுவார், பாஸ்டர் எனக்கு இந்த பக்கத்துல ஒரே ஒரு வலி. நானும் சரி டக்குனு ஜெபம் பண்ணி அப்படி விட்டுட்டேன். உண்மையிலே அந்த விஷயத்துல சின்ன ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி நானும் அதை அப்படியே கவனிக்காம விட்டுட்டேன். அன்றைக்கு போன வாரத்தில் அவர் வீட்டை வந்திருக்கும் போது தேவ ஆவியானவர் அந்த விஷயத்துல ஏவினார். அந்த விஷயத்துக்காக குறிப்பா ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி, ஜெபம் பண்றதுக்கு கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர் அந்த நோய்க்கு காரணமாயிருக்கிறதான ஒரு காரியத்தை தேவ ஆவியானவர் கண்ணுக்கு முன்பதாய் தெளிவித்தார். அந்த காரியத்தை நான் சொல்லி ஜெபம் பண்ணுகிறதான அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உடனே அந்த நேரத்தில் பரிபூர்ணமான சுகத்தை சகோதரனுடைய முன்னுக்கு தான் இருக்கிறாரு. சில மணித்தியாலத்துக்கு முன்பது ஒரு எழுந்து சாட்சி சொன்னதாக எனக்கு இருந்தான். நான் சொல்றேன், அந்த வருத்தம், அந்த நோய் நிமித்தமாக அவருடைய கண்களுக்கு கூட வாசிக்க முடியாமல், அப்படித்தானே வாய்க்க முடியாது, அவரு வாசிக்கிறதுக்கு பைபிள் இல்லாமல் ஏதாவது எடுக்கான் வாய்க்கின்றதுனே வாசிக்கிறதுக்காக கையில் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு மூடல், அவருடைய கண்களில் ஒரு மூடல் வந்து அவருக்கு வாசிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறதான சில நாட்கள். போன வாரத்திலே கர்த்தர் அவரை தொட்டார். ஏன் அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கும் இந்த இரவுகளில், இந்த நாட்களிலே அந்த சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளினாலே உங்களுக்கு சுகமானீர்கள். By the stripes of Jesus you are healed. Praise the Lord. இந்த மாலை வேளையில் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதா அன்பு சகோதரா, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நோய்களா இருக்கும் என்று சொன்னாலும் கர்த்தர், நாங்கள் அல்ல, கர்த்தருக்கு உங்களை சுகப்படுத்த முடியும். அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய ஸ்ட்ரைப்ஸினாலே உங்களுடைய வருத்தத்துக்கு, உங்களுடைய நோய்களுக்கு பரிகாரம் வந்திருக்குன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இரவுகளில் அந்த பரிபூர்ணமான அந்த விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்கிறதுக்காக தேவாவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்வாராக. Praise the Lord. மூன்றாவது காரியத்துக்கு சீக்கிரமாக வரும்போது நாங்கள் இப்படி வாசிக்கிறோம். Galatians chapter 3 verses 13. டக்குனு வாசிங்க. ஆமென். Praise the Lord. ஒருக்க கேளுங்க, டக்குனு பாருங்களேன்.
ரெண்டு காரியத்தை நாங்க சொன்னோம். எதுங்க? முதலாவது, பாபம் என்று ஒரே வார்த்தையில சொல்லுகிறதான 5 காரியங்கள். முதலாவது எதுங்க? பாவம், மீறுதல், அக்கிரமம், அதர்மம், அடுத்தது കപടം. സ്തോത്രം. രക്തത്താൽ ചെയ്യാം. യേശുവിന്റെ അധികാരമുള്ള നാമം. ഹല്ലേലൂയ. Praise the Lord. இந்த ஒரு விஷயத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இரண்டாவது விஷயம், நோய்களுக்காக கர்த்தர் இயேசு மரித்தார். இந்த இருவேளிலும் அது சாத்தியம். It is possible through the stripes of Jesus. மூணாவது காரியத்தில் தான் நாங்கள் அடுத்தது வாசிக்கிறோம். மனிதனுடைய சாபத்துக்காக கர்த்தர் மரித்தார். அநேக நேரத்திலே நாங்கள் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் அநேக நேரத்திலே நாங்கள் சொல்லுகிறதான ஒரு காரியம் உண்டு. இதனுடைய முன்னோர்கள் செய்ததான காரியத்திற்கு நாங்கள் இந்த நாட்களை அனுபவிக்கிறோம். அநேக நேரத்திலே சில காரியங்களை வைத்து பார்க்கும் போது அது உண்மை, சாபம் என்று சொல்லுகிறது உண்மை சம்பவம். ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சாபத்துக்காகவும் பிரைஸ் கொடுத்துட்டார். 2000 வருஷங்களுக்கு இயேசு கல்வாரியிலே உங்களுடைய சாபத்துக்காக விலை கொடுத்துட்டார். அந்த சாபத்தை நீங்க இனிமேல் சுமக்க தேவையில்லை. நீங்கள் இனிமேல் அந்த சாபத்துக்கு அது சுமக்க தேவையில்லை. இயேசு அதை சுமந்து விட்டுட்டார். முதல் குறிவாக்கியம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்து விட்டது. It is finished. எது? பாவத்துக்காக, இரண்டாவது நோய்களுக்காக, மூன்றாவது சாபத்துக்காக. நான் இது சொல்லிக் கொண்டிருக்கிறதான நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே சாப நிமித்தமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில இது, இந்த காரியம், அந்த காரியம், இந்த காரியம் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் அந்த காரியத்துக்காக பரிகாரம் வருகிறார். Praise the Lord. சாபம் உங்களோட வாழ்க்கையில வாழுகிறதுக்கு விட்டுடாதீங்க. நீங்க டிசைட் பண்ண வேணும். உங்களோட வாழ்க்கையிலே அது எனக்கு வேணாம் நீங்க டிசைட் பண்ண வேணும். Praise the Lord. நாலாவது விஷயத்துக்கு வாங்க. டக்குன்னு போவோம். நாலாவது விஷயம் 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம். நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஸ்தோத்திரம். அடுத்தது, சமாதானத்துக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரித்தார். Praise the Lord. Are you with me? Hallelujah. Are you with me? Hallelujah. Praise the Lord. Amen. முதலாவது காரியத்தை சொல்லுங்களேன். What was the first thing? பாவம். இரண்டாவது நோய். மூணாவது சாபம். நாலாவது சமாதானம். அநேக தற்கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? Do you know why there is a lot of suicide happening? அநேகருக்கு சமாதானம் இல்லை. வீடு, கார, சொத்து எல்லாம் இருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. இந்த இரவுகளில் அந்த சமாதானத்தை கொடுக்கிறது கர்த்தர். இயேசு இந்த மாலை வேளையில, இந்த இரவுகளிலே நம்ம மத்தியிலே அந்த சமாதானத்தை கொடுக்கிறதுக்காகவே நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் துதிகளின் மேல் உலாவிக் கொண்டு வருகிற கர்த்தர் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சமாதானம் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போக தேவையில்லை. இயேசு அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். நோயாக வந்திருக்கீங்களா? நீங்க அந்த நோயோடு கூட வீட்டை திரும்பி போகவில்லை. இயேசு உங்களோட நோய்களுக்காக பரிகாரம் எடுத்துவார். ஸ்தோத்திரம். அடுத்த விஷயத்துக்கு வாங்க. சமாதானம். Hebrews chapter 2 verses 14. Hebrews chapter 2 verses 14. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. பாருங்க, மரணத்தின் அதிபதியாய பிசாசே தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அடுத்த விஷயம், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருக்கிறவர்களே
யாவையும் விடுதலையாக்கும்படிக்காகவே அப்படியானார். இயேசுநாதர் உலகத்துக்கு வந்து மரித்ததுக்கு அடுத்த ஒரு காரணம் என்ன சொல்லட்டுங்களா? மரண பயத்தில் இருக்கிற மனிதர்களை வெளியில் எடுக்கிறதுக்காக. இந்த இரவுகளிலே மரண பயம் அலட்டுகிறோம் சொல்றீங்களா? மரண பயம் என்ன நினைச்சாலும், எது நடந்தாலும், எது வாழ்க்கையில வந்தாலும் மரண பயம் அலட்டி கொண்டு இருக்கின்றீங்களா? இயேசு இந்த இரவுகளிலே உங்களை விடுதலாக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவுகளிலே இடப்படுகிறார். தேவ ஆவியானவர் சில நபர்களோட இடப்படுகிறத நான் நல்லா ஆவியரை அறிகிறேன். என்னோட சரீரத்தில் நான் அறிகிறேன். இயேசு இந்த இரவுகளில் சில ஜீவிதங்களுக்கு, சில நபர்களுக்கு, விசேஷால் சில இண்டிவிஜுவல்ஸுக்கு விடுதல் கொடுக்க விரும்புகிறார். சில குடும்பங்களை தேவ ஆவியானவர் கட்டி எடுக்க விரும்புகிறார். யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்கு இருக்கிறதான சில பிரச்சனைகளுக்கு பரிகாரம் பெறுவதற்கு தேவ ஆவியானவர் விரும்புகிறார். இந்த இரவுகளில் சமாதானம் இல்லாமல் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை, இந்த இரவுகளில் கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உடைந்து போகிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல, நீங்கள் கட்டப்படுகிறது தேவனுடைய சித்தம். நீங்கள் சமாதானம் இல்லாம போகிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல, நீங்கள் சமாதானத்தோட கட்டப்பட்டு உண்மையாக பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நிற்கிறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களை கட்டி எடுக்க கர்த்தர் விரும்புகிறார். தலை குனித்தல்ல, தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உங்களை பார்த்து விரும்புகிறார். ஆண்டவருடைய உள்ளத்தை அறிகிறார். தேவகுமாரன் இயேசு உங்களுடைய உள்ளத்தை இந்த இரவுகளில் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொன்னார், அவருடைய கஷ்டப்பாடு, அவருடைய வேதனைகளை நான் காணுகிறேன், அவருடைய கூக்குரலின் சத்தத்தை நான் காதுகளில் நான் முழங்குகிறது, நான் அவர்களுக்காக செயல்படுவேன். இந்த இரவுகளிலே மரண பயம் அலட்டிக் கொண்டிருக்கிறதா? இயேசுவினுடைய கரம் உங்களை தொட போகிறது. இந்த இரவுகளில் சாபம் உங்களை பின்தொடர்ந்து வருகின்றீங்களா? இந்த இரவுகளில் கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். பாவ வாழ்க்கைக்குள்ள நான் அறியாமல் எப்படியோ நான் தேவனுக்காக வாழ வேணும் என்று விரும்புகிறேன், ஆனா தெரியாமல் எப்படியோ நான் அதுக்குள்ளே ஸ்லிப் ஆகி கொண்டிருக்கிறேன் சொல்றீங்களா? கர்த்தர் இந்த இரவுகளில் உங்களை விடுதலாக்க விரும்புகிறார். உங்களோட நோயிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இந்த சகோதரனுக்கு போன நாளிலே விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் இந்த இரவுகளிலும் கூட உங்களுக்கும் கூட தேவன் அதை செய்ய விரும்புகிறார். நம்புங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நான் திரும்பிமா சொல்கிறேன். தேவ ஆவியானவர் சில நபர்களை இந்த இரவுகளில் தொடுகிறார், தொட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. மரண பயத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். 1 John chapter 3 verses 8. அதை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் ஆமென். பிசாசுகளை அழிக்கும்படிக்கே, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்காகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Praise the Lord. இந்த இரவுகளிலே பிசாசின் கட்டுக்குள்ளில் இருக்கிற என்று சொல்றீங்களா? இந்த இரவுகளிலே கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விடுவிக்க விரும்ப. நான் நம்புறேன், பரிசுத்த ஆவியினால நான் நம்புறேன், உங்களை சிலர்களை தேவன் விடுவிக்க விரும்புகிறார். சில நோய்கள் இந்த இரவுல மாறும். நான் நம்புறேன். இந்த இரவுல சில பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதால், பிசாசின் கட்டுகள் இந்த இரவுல அவிழ்க்கப்படுகிறதால், பிசாசின் கட்டுகள் இந்த இரவுல அவிழ்க்கப்படுகிறதால், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், സ്വർഗത്തിനും ഭൂമിക്കും അധികാരമുള്ള നസ്രേനായ യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ. ഹല്ലേലൂയ. நீங்க அது சுமக்க தேவையில்லை, கர்த்தர் சுமந்துட்டார். நீங்க அந்த நோயை சுமக்க தேவையில்லை, கர்த்தர் சுமந்துட்டார். அந்த சாபத்தை கர்த்தர் எடுத்து விட்டுட்டார். பிசாசின் கட்டுகளிலிருந்து உங்களை தப்ப வைக்க வேணும் என்று தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் அவர் கல்வாரியில் மரித்தார். மரண பயத்திலே வாழ்க்கை பூரா மரண பயத்தில் இருக்கிறார். யாராவது இந்த இரவுகளில் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் உள்ளத்தோட விரும்புகிறார். ஒரு நிமிஷம் தெய்வ சமூகத்தில் இருப்போம்.
கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நான் நிறுத்துறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். நம்புங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்துட்டார். தேவன் உங்களுக்காக செய்துட்டார். நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணு, எனக்காக நீங்க கொடுத்துட்டீங்க, இனிமே நான் சுத்தமாக்க மாட்டேன். சரி, இதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய தகப்பன் இங்கிலாந்துல எனக்கு ஒரு வீட்டு வேண்டி வச்சிருக்கிறான்னு நினைச்சு கொள்ளுங்க. Imagine my father has bought me a house in London, somewhere in London, and I am struggling just to pay my rent. Just imagine. I'm struggling and I'm struggling and I'm struggling. But one day I come across this very thing that my father has already bought me a house and it is somewhere in London. I will not live anymore in the house where I am living now. I will just stop. I will just குதிச்செழும்புவேன். உடனே போய் எனக்காக என்னுடைய பிதாவானவர் வேண்டி வைத்திருக்கிறார் அந்த வீட்டை நான் சுதந்திரிக்க போவேன். இதே போலதான் God has already paid the price for you, for your sickness, உங்களுடைய நோய்களுக்காக, உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய சாபத்துக்காக, மரண பயத்தில் இருந்து உங்களை தப்ப வைக்கிறதுக்காக, எல்லாற்றுக்காகவும் உங்களுடைய சமாதானத்துக்காகவும் கர்த்தர் விலை கொடுத்து விட்டுட்டார். நீங்க சொல்ல வேண்டியது, நான் அதனுடைய சுதந்திரம், அதனுடைய சுதந்திரம், அதனுடைய சுதந்திரம். கர்த்தர் எனக்காக அதை செய்திருக்கிறார், அதனுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா. எனக்கு ஜெபம் தேவை என்று சொல்லப்படுகிற யாராவது கொஞ்ச நேரம் சொல்லப்பட்ட விஷயத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கும் என்று சொன்னார். 5 நிமிடம் மட்டும் அதுக்காக இருக்கிறோம். ஏதாவது விஷயத்துக்காக குறிப்பாக உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற யாராவது இருக்குன்னு சொன்னாங்க. டக்குனு முழுக்க வாங்க, ஜெபம் பண்ண போறோம். யாராவது இந்த இரவு என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய நோய்களுக்காக, ஏதாவது விஷயத்துக்காக குறிப்பாக ஜெபிக்கிறதுக்கு எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கிற யாராவது சொன்னாங்க. I want you to come forward, please. Hallelujah. ஒரு பாட்டு
பறக்கிற அம்பா இருந்தாலும் இரவுல நடமாடுகிற கொள்ளை நோயா இருந்தாலும் அது ஒன்றும் என்னை அணுகாது. வாதை என் கூட அணுகாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. என் சத்துருக்களுக்கு வரும் பிரச்சனைகளை கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில ஒரு ஆசீர்வாதமான எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் முழு மனதோடு முழு பலத்தோடு நாங்கள் துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான காரியங்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிரியாத காரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து பிரிந்து போகிறோம் ராஜா. என் தகப்பனே, அடுத்த வாரம் நாங்கள் இந்த இடத்துல கூடும் வரைக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இருந்து இவர்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நன்மையான எல்லா ஈவுகளையும் கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து மறுபடியும் ஆலயத்திற்கு கொண்டு வர தேவ ஆவியானவர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.